கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒன்றுமே இருக்காது, அமைதியாக இருக்கும். கடவுளை அனுபவிச்சுன்னு பார்க்குறீங்கன்னா அந்த நேரம் எந்த நேரமும் இப்படி தான் இருப்பாங்க. சரியா? நீ அந்த நேரத்துக்கு வந்துருன்ற நான் உனக்கு என்ன கஷ்டம்? நான் என்ன சொல்கிறேன், உன்னை பற்றி எனக்கு கற்பனை எதுக்கு? நீங்கள் ப்ளூ ஃபிலிம்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் நைட்டு போனீங்கன்னா தோற்றுருவீங்க. இதை விட சொல்ல முடியுமா என்ன? ஆமாம், நீங்கள் ஃபக் பண்ணும்போது எப்படி இருந்தது? கல்யாணம் ஆகுது முன்னாடி போய் உன் ஃப்ரெண்டுங்கிட்ட போயிட்டு உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என்னடா பண்ண? அவன் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு பேர் உனக்கு என்ன பண்ணுவான்? அடுத்தது அவன் பொண்டாட்டி விட்டு கொடுப்பப்ப ஏன் அவன் சொல்லுவான் என்னை பூச்சி மாறுதுறான், என் மேலே நாத்தடிக்கிறான்னு உடனே நீ என்ன பண்ணுவேன்? சென்ட் வச்சுன்னு போவே இல்லையா? ஏதுக்குன்னு கேட்குறேன். நீ தான் அனுபவிக்க போகிறது தானே. இந்த மாதிரி பேசினா அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு, நீ என்ன பண்ண அங்கே போ. 8 மாதத்தில் ஒருத்தன் பேசுவான், அவனை கூட போனன்னு வச்சுக்க, அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் கடவுள்கிட்டையும் பேசுவான், உங்ககிட்டையும் பேசுவான். அவங்ககிட்ட கேட்டுப்பாரு என்னடா பேசினாருன்ட்டு. அது உன் கூட தான் பேசுவார், என் கூட பேச மாட்டார். நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன், நீ அனுபவிக்கலான்றேன். இங்கே விஷயம் புரியுதா? என் பதில் என்ன புரியுதா? நீ அனுபவிக்க போகிறவன் கற்றுக்குத்தா. ஒரு சினிமா படம் பார்க்குறீங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி போய் பாருன்னு என்ன இருக்கான்? சீன் பை சீன் பார்த்துட்டு நான் என்ன ஒன்று விட்டுருப்பேனா, அதை பிடிச்சிட்டு வந்து திரும்ப சொல்லுவேன், நீங்கள் படம் பார்த்தீங்களா இல்லையா, கரெக்டாக சொல்ல, இந்த சீன் சொல்லேன்னுவேன். தேவையா? நீயும் படம் பார்க்க போறியா இல்லையா? அதுக்கு தானே வந்த. அப்போ நான் பார்த்த படத்தை பார்க்க போறியா, நீ பார்க்க போறியா? நீயே பாரு. புரியுதா பதில்? இந்த பதில் உங்களுக்கு தப்பாக கூட தெரியும். ஏன் தப்பாக தெரியுது? ஒருவேளை இருந்தாலும் பார்க்கலையும் மைப்ரவனும் தப்பே இல்லைன்ற நான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.